Hebron Ministries. வாழ்த்துக்கள். தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை என்ன பண்றாங்க? இயேசு கிட்ட போய் சொல்றாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இயேசு மறு உத்தரவு கொடுக்கிறார். பிரதித்திரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்கள். அவர்கள் பாவிகளை மரிச்சு போயிட்டான். இந்த பிலாத்து என்ன பண்ணா? அவனை கொன்று அவன் ரத்தத்தை வந்து பலிகளில் சேர்த்து கொடுத்துறான். அதனால அவங்க பாவம் பண்ணதுனால அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து கேட்கிறாரு. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு புதிய வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். ஆண்டுடைய திட்டம் என்ன? புறஜாதி மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்த பிறகு புறஜாதிகளுக்கு அத்தனை பேரும், இயேசுவை அறியாததுக்கு அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். கலிலேயரை குறித்து சொல்றாரு. ரெண்டாவது, எருசலேம் என்றால் சபை மனம் திரும்ப வேண்டும். சபையை குறித்து இதில் பேசுகின்றார். நான்காவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகமே மனம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்திற்கு அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுத் தருகிறார். முதல் காரியத்தில் பாருங்க, நியூ லைஃப். ஆண்டவர் ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது புது வாழ்வின் மனம் திரும்பும். அவன் மனம் திரும்பும் போது அவன் குடிக்காரனாக இருப்பான், கொள்ளைக்காரனாக இருப்பான், மோசமான ஒரு ரவுடியாக இருப்பான். ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இரக்கத்தை ஊற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறான். அவன் மனம் திரும்பும்போது அவனுடைய பழைய பழக்க வழக்கங்கள் அவனை விட்டு போய்விடுகிறது. அதான் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற புறஜாதிகளில் அந்த செய்கிற பாவங்களை அவன் பணக்காரனாகினே இருப்பான், சம்பாதிப்பான், எல்லாம் சேர்ந்து இருப்பான். ஆனால் அவன் செய்கிற செய்கைகள் ஒன்றும் மாறவே மாறாது. ஆனால் யார் இயேசுகிட்ட மனம் திரும்பினாங்களோ கர்த்தர் அவனை மறுரூபப்படுத்தி விடுகிறார். அல்லேலூயா. புது வாழ்வின் மனம் திரும்புதல். ரெண்டாவது, ரிப்பண்டன்ஸ் கலிலியன்ஸ். அப்போ புறஜாதிகள் கலிலியர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கே வந்து அவன் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, கலிலியர்கள் எல்லாம் பிலாத்துவினால் கொல்லப்பட்டாங்க. அவர் சொல்கிறாரு, அவன் கொல்லப்பட்டது சரி, அவன் தப்பு பண்ணதுனால கொல்லப்பட்டானா? இல்லையே, அவன் மனம் திரும்பவில்லை. அந்த சாவு மரணம் வந்து ஒன்றும் அவனை பாதிக்க போவதில்லை. அவன் மனம் திரும்பலாம், அவன் நரகத்துக்கு தான் போக போகிறான். இப்போ மறிச்சாலும் நரகத்துக்கு தான் போகிறான். ஏனென்றால் அவன் மனம் திரும்பவில்லை. யார் மனம் திரும்புகிறாங்களோ அவர்களுக்கு தேவன் பரலோக வாழ்க்கையை வச்சிருக்கார் அப்படி சொல்றாரு. மூன்றாவது காரியம், எருசலேமின் மனம் திரும்புவல்னா எருசலேம் நகரத்தில் பார்க்கும்பொழுது ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்துருது. 18 பேர் அதில் மரித்து போகிறார்கள். அவர்கிட்ட சொல்கிறாங்க, கோபுரம் இடிந்து விழுந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, கோபுரம் இடிந்து விழுந்துச்சே, அந்த கோபுரத்தில் 18 பேர் மரித்து போனார்களே, அவர்கள் தப்பு செஞ்சனாலும் மரித்து போனாங்களா? அவர்கள் குற்றம் செய்தனாலும் மரித்து போனாங்களா? இல்லை என்றால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பியிருந்தால் மரித்து போயிருந்தாலும் அவர்களை நான் உயிரோடு எழுப்புவேனே ஒரு நாள். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமானதாக தேவன் ஆண்டவர் இயேசு கருதுகிறார். நான்காவது, அவருடைய ஆசை என்னன்னா, நீங்கள் மாத்திரமல்ல இந்த உலகமே மனம் திரும்ப இல்லவென்றால் நீங்கள் கெட்டு போய் விடுவீர்கள் என்று ஆண்டவர் 4 காரியங்களை கர்த்தர் இந்த பியூட்டிஃபுல் சாப்டரில் நமக்கு கற்றுத்தருகின்றார். அப்போ ரிப்பன்டன்ஸ் மிக மிக முக்கியம். அந்த ஒரு ரிப்பன்டன்ஸ் ஒரு நாள் நடப்பதில்லை. டெய்லி ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்ப வேண்டும். டெய்லி நம்ம தவறு செய்வோம், டெய்லி மீறி நடப்போம், டெய்லி தவறுகள் செய்வோம், தேவனுக்கு பிடிக்காத செய்வோம். அப்போ என்ன பண்ணணும்? மனம் திரும்புவல் ஒரு நாளில் முடிஞ்சு போகிறல, நம்ம வாழ்க்கை முழுவதும் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். மனம் திரும்பலாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறது. ஆண்டவர் தேவன் அதற்கு
தேவன் உனக்கு இரக்கத்தை காண்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். சப்ப இந்த நாளுக்கு அது செய்தியினுடைய தலைப்பு என்ன? ரிப்பண்டன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், மனம் திரும்புதலின் பலி. ஒரு மனுஷன் பலின்னா என்ன? தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறது, முழுமையாய் அர்ப்பணிக்கிறது. ஒரு மிருகம் அர்ப்பணிக்கும் பொழுது அவன் தலை துண்டிக்கப்படுகிறது, அந்த ரத்தத்தை கொண்டு போய் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட பம்பிக்கிறான். அதுபோல் நம்மை அர்ப்பணிக்கிறது, அது ஒரு பலியாக கருதப்படுகிறது. மனம் திரும்புதல், தேவனிடத்தில் நம்ம முழுமையாய் அர்ப்பணித்து விடுகின்றோம். சரி, இந்த 4 காரியங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு சொல்லித்தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிப்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த கலிலியர்கள் பார்க்கும் பொழுது அந்த பிலாத்துடைய ரோமர் ஆட்சிக்கு விரோதமாய் அவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். அவர் ரோமர் ஆட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது இந்த பஸ்கா பண்டிகையின் பொழுது என்ன பண்ணுவான்? பிலாத்து என்ன பண்ணுவான்? அவன் எந்த இடத்துல இருந்தால், சிசேரியாவில் இருந்தாலும் எங்கே இருந்தால், அவங்களுக்கு நிறைய பங்களாஸ் இருக்கும் பாருங்கள். நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா தெரியும், பிலாத்தினுடைய பங்களா எல்லா ஊர்லேயும். அவன் பெரிய பெரிய அவர் அந்த என்னது சீ சைடு அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே போய் தங்கிடுவார். குளிர்காலத்தில் வெயில் காலத்தில் பார்த்தா எந்த இடத்துல ரொம்ப கூலாக இருக்கும் ஊட்டி போயிடுவார். அது மாதிரி இப்போ நிறைய எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில சமயத்தில் எங்கள் பாஸ்டர்ஸ் கூட செய்வாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா சம்மர் ஏப்ரல் மேல ஊட்டியில் மீட்டிங் வச்சுருவாங்க. குலுன்னு இருக்குன்னு சொல்லி. அதுபோல் என்ன பண்ணுவாங்க, நல்ல பணக்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹானலூலு அப்படின்னு இந்த மாதிரி கோடை விடுமுறை நாட்களில் போவாங்க. அதுபோல் இந்த பைலட்டுங்க பார்த்து பைலட்டுடைய பங்களாஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போய் தங்கிடுவாங்க. இந்த பண்டிகை நாட்களில் அந்த என்னது பஸ்கா பண்டிகை பொழுது யூதர்கள் அத்தனை பேரும் எல்லா என்னது கிராமங்களிலிருந்து பட்டணங்கள்லேருந்து எருசலேமுக்கு ஆலயத்துக்கு வருவாங்க. வரும்பொழுது இந்த ஆடு, பிறகு மாடு, பிறகு பொறா குஞ்சுகள் இவங்கெல்லாம் தேவனுக்கு வருஷத்துக்கு ஒருவரும் பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வார்கள். அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான், இந்த கிளர்ச்சி செய்த இந்த கலிலியர்கள் இருக்காங்கள்ல, அந்த கலிலியர்களை என்ன பண்ணுறான், அவன் பிடிச்சிட்டு எப்படி யோவான் ஸ்தானகனை அவன் சிறைச்சேதம் பண்ணானோ அது போல் கொண்டு என்ன பண்ணுறான், அவர்களை சிறைச்சேதம் பண்ணி வெட்டிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டு ரத்தத்தை மாட்டு ரத்தம், ஆட்டு ரத்தம், பிறகு பொறா குஞ்சுகள் இதில் எடுத்து அந்த தேவனுக்கு பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தும் பொழுது இவன் அந்த அந்த ஆலயத்தினுடைய கண்ட்ரோல் இவன் கையில் இருந்துச்சு. அந்த ஆலயத்து பணத்தை எடுத்து வாய்க்கால்கள் வெட்டுவதற்கும் ட்ரைனேஜ் சிஸ்டம் அமைப்பதற்கும் நிறைய காரியங்களுக்கு இவன் செலவு செய்கிறான். ரொம்ப கொடுமைக்காரனாக இருக்கிறான், அதிகமாக வரி வசூலிக்கிறான், ரொம்ப மோசமான ஆளுங்களாக இருந்து அந்த தேசத்தை தன் கண்ட்ரோலில், சீசர் தான் கடவுள் அப்படி சொல்கிறான். யாரெல்லாம் அந்த அதாவது அந்த என்ன பெறுது ரோமர் ஆட்சிக்கு விரோதமாக சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அவர்களை என்ன பண்ண தண்டிப்பாங்க. மூன்றாவது அவர்களை கொன்று விடுவார்கள். இவன் செஞ்ச காரியம் என்னன்னா, ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி அவனை கொன்னுட்டு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுறான், என்னடா அவங்க கடவுள் சொல்கிறீங்க, நீ கடவுள் பேரை வச்சுக்கிட்டு நீ இப்படி கிளர்ச்சி செய்கிறியான்னு சொல்லிட்டு அந்த கடவுள் இதை அங்கீகரிக்கட்டும், இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு சொல்லி இவனுடைய பாவங்களை என்ன பண்ணுறான், அந்த ரத்தத்தோட கலந்து. அப்போது அந்த ஐப்ரிஸ்டுங்களுக்கு எல்லாத்தையும் இவனோட அத்தாரிட்டி இல்லாமல் அதை செய்ய முடியாது. அவ்வளோ துணிச்சலாக கொண்டு போயிட்டு அவன் பலி செலுத்தி விட்றான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது, அங்கே மேட்ரு லீக் அவுட் ஆகிடுது. அப்போது என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. இயேசு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, அவன் செஞ்சது ஒரு பக்கம் தவறாக இருந்தாலும் கூட அவர்கள் மனம் திரும்பவில்லையே அப்படி சொல்கிறாரு. அவன் மனம் திரும்பியிருந்தால் மரிச்சால் கூட, இது எப்போவுமே சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் ஆவியும் ஆத்துமாவையும் கொல்லுவர்களுக்கு பயப்படுங்கள். யாராவது ஒருத்தவங்க கொலை பண்ணால் கூட ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவன் சரீரத்தில் கொலை பண்ணான். ஆனால் நான் ஒரு நாள் உங்களை உயிரோடு கூட எழுப்புவேன். அப்போது அவர் அந்த கான்செப்டில் சொல்கிறாரு. அதை நீ பற்றி அது ஒன்றும் பெரிய காரில் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் சொந்த ரட்சகராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக அதில் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வருஷத்தில் பாருங்க, யோவான் 3 இயேசு பிரவித்திரமாக
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உமக்கு சொல்றேன். இன்னும் அடுத்த வசனம் வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஒரு மனுஷன் பிறக்கிறான். அவன் பிறக்கும் பொழுது அவன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை உருவாகுது. அவன் குழந்தை பிறக்குது. அந்த பிறக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு கணவன் மனைவி அவன் திருமணம் பண்ணும்போது குழந்தை பிறக்குது. அது மாம்சத்திலே பிறந்த குழந்தை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாம்சத்திலே பிறந்த குழந்தை ஜலத்தினால் பிறக்க வேண்டும். ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஜலத்தினால் பிறக்கிறது எப்படி அப்படின்னா ஞானஸ்தானம். அப்போ நம்முடைய பழைய பாவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? என்ன அருமையான திட்டம்! பயங்கரமாக நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லா காரியங்களும் பார்க்கும் பொழுது அப்போ நம்முடைய பாவங்களை கர்த்தர் ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தர் மரித்தவனுக்கு சமமாக பழைய வாழ்க்கையை இதே அவன் ஒழிச்சிட்டு புதிய வாழ்வு, நியூ லைஃப், அதான் ரிப்பண்டன்ஸ் ஆஃப் நியூ லைஃப், புதிய வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புதிய வாழ்வை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? அப்போ பழசில் என்னென்ன பண்ணீங்க அப்புறமா சொல்கிறேன் பாஸ்டர், நீங்கள் எழுதி எனக்கு லெட்டர் போடுங்க. இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலிங் வால் இருக்குல்ல, அந்த 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 சோத்துக்கு முன்னாடி போட்டு பாவங்களை சொல்லி 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 அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தம் பாவங்களை சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், தம் பாவத்தெல்லாம் எழுதி அந்த சந்து இருக்குது தெரியுமா, அந்த வெயிலிங் வால் அப்படின்னா அழுகிற சுவர், அழுகை சுவர். தான் அந்த சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது அந்த ஒரு வால் மட்டும் போயிடுச்சு, விட்டுட்டானுங்க. எல்லாத்தையும் இடிச்சுட்டு போயிட்டான், ஒரு வாலை விட்டுட்டான். அந்த வாளுடைய அந்த பின்னாடி சைடு வால், அது முன்னாடி எல்லாத்தையும் நேபுகாத்நேசர் இடிச்சுட்டு போயிட்டோன்னா அந்த ஒரு வால் தான் இப்போ நிற்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்டில் போட்டு பார்த்தா கூட தெரியும். வெயிலிங் வால்னு போட்டால் அந்த வால் இப்படி இப்படி செஞ்சுட்டு அழுதுகிட்டு இருப்பானுங்க. அப்போது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே அந்த சாலமோன் போட்ட ஃபவுண்டேஷனு, அதுக்கப்புறம் ஏரோது போட்ட ஃபவுண்டேஷனு, செருபாபேல் செருபாபேல் 3 ஆலயம் 3 முறை. அப்போ சாலமோனு செருபாபேல் 3வது முறை என்ன பண்ணுறான், ஏரோது கட்டுறான் அந்த ஆலயத்தை. அந்த 3உடைய ஃபவுண்டேஷன் அப்போ எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். இப்போ சாலமோன்னு ஒருத்தன் வாழ்ந்தான், டேவிட்னு ஒன்று வார்த்தான், அதில் எல்லாமே இந்த கல்லில் இருக்குது பாருங்கள். இப்படி எப்படி இந்த ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறாங்க, கல்லுங்களை வச்சு இத்தனை வருஷம் பழம். இது பார்த்தீங்கன்னா இதான் வெயிலிங் வால். அவ்வளோ பெரிய ஆலயம், அவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட்டு. அது உடைக்கப்பட்டு ஃப்ரண்ட் சைடெலாம் உடச்சிட்டான் பின்னாடி. இப்போ இவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பாவங்களை என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. பாவங்களை எழுதுவாங்க, தான் என்னென்ன செஞ்ச பாவங்களை ஒரு பேப்பரில் எழுதுவாங்க. பிறகு என்ன செய்வாங்க, தங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு எனக்கு கார் வாங்கணும், எனக்கு வீடு வாங்கணும், இந்த காரியங்கள்லாம் அந்த சந்தில் அதை வச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாரும் ப்ரே பண்ணும்பொழுது அவங்களுடைய ஆசை என்னன்னா, ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டு தனக்கு அற்புதத்தை செய்வார். எல்லாரும் ப்ரே பண்ண அந்த வெயிலிங் வாலை தொட்டு தொட்டு ப்ரே பண்ணுவாங்கள்ல, அது போல். அது அந்த வெயிலிங் வால் பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லாக அந்த வெயிலிங் வாலை இந்த காரியங்கள். அப்போது இவன் என்ன செய்கிறான், இவ்வளோ காரியங்களை பண்ணுறியான்னு இந்த இது பிலாத்து அவர்களை எங்க சீசர் தான்டா கடவுள், நீ என்னடா இவங்களை பட்டு எந்த ராஜாவும் வந்தான் கடவுள், எங்களுக்கு என்னது ஜூயிஸ் காட் இருக்குது, ரோமர் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடவுள் ஒன்று. பிறகு அந்த சீசர் ராஜா தான் அந்த நாட்களில் கடவுள். பட்டு அப்போ யாரெல்லாம் எதிராக போகிறாங்களோ அவர்களை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுறான். எக்ஸிக்யூட் நிறைய பேரை கிளர்ச்சியார்களை கொலை செய்வது வழக்கமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும். நிக்கோதேமுகிட்ட சொல்கிறார், நீ ஒரு பெரிய போதகனாக இருந்தோம், இதெல்லாம் தெரியாமல் போச்சா? மாம்சத்தில் பிறகு மாம்சமாக இருக்கும், அவனுக்கு என்னென்னு தெரியாது. ஆனால் ஆவியில் பிறந்தவனுக்கு ஒரு காற்றானது இங்கே வந்தால் எந்த இடத்துல வீச போதுன்னு ஒன்றால் தெரியுமா? அதுபோல் ஒரு ஆவியில் பிறந்தவனுக்கு எந்த இடத்துல நீ வந்தால் எங்கே போக போயிறா என்று தெரியும். அப்போது அதை அந்த அந்த இதை ஸ்பிரிட்டோட ஒப்பிடுறாரு பியூட்டிஃபுல்லாக. ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, ஒரு காற்று எங்கேருந்து உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாது. எங்கே போக தெரியுமா, எப்படி மனுஷன் பிறந்தானு உனக்கு தெரியுமா, தெரியாது. அதுபோல் அந்த மாம்சத்தில் பிறந்தவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஆவியில் பிறந்தவனுக்கு நான் ஆவியான தேவன் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. 5 காரியங்களை ஆண்டவர் சொல்லித்தரார் பாருங்கள். 5Rன்னு சொல்லுவாங்க. 5R 5 காரியங்கள். ரிப்பண்டன்ஸ் அப்படின்னா மனம் திரும்புதலில் நம்ம 5 காரியங்களை கவனிக்கணும்னு கடவுள் சொல்லித்தரார். 1 ரெக்கக்னேஷன்,
பாவத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நம்ம என்ன பாவம் செய்கிறோம், அந்த பாவம் நமக்கு தெரியணும். நம்ம செய்கிற பாவங்கள் தெரியணும். நான் குடிக்கிறேன்னா குடிக்கிறேன், நான் திருடுறேன்னா திருடுறேன், நான் என்ன பண்ணுறேன், இந்த யாருக்கும் பிடிக்காத காரியம் எதை செய்கிறனோ அவ எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டும், அது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுமா, ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ரெண்டாவது ரிமோர்ஸ் ஃபார் சின்னா அந்த குற்றத்தை உணர வேண்டும். குற்றத்தை உணர வேண்டும். உணருதல் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம செய்கிற காரியங்களாம் தேவன் என்ன பண்ணுவார், நாம் சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் நீங்கள் ஒரு குழம்பையே வைக்கிறீங்க, என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும், இந்த இன்றைக்கி நான் நல்லா குழம்பு வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் டவுட்டு கிளியர் பண்ணுறது கேட்பீங்க, நல்லா இருந்துச்சேன்னு கேட்பீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடம்பு புரிஞ்சுக்கிட்டு உணர்க்குது. அப்போ நம்ம உணர்றதில் என்ன செய்யுது, நம்ம என்ன செய்கிறோமோ அது நல்லா செஞ்சோமா கெட்ட செஞ்சு நமக்கே தெரியும் இல்லையா. அப்போது அந்த பாவத்தில் நம்ம பாவத்தை உணரும் பொழுது அது என்ன செய்யுது, ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருது. அந்த பாவத்தை உணர்றது மாத்திரமல்ல, வருத்தப்படுறோம். ஐயோ இந்த பாவத்தை செஞ்சக்கா நன்றி, அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவரை முன்னாடியே தெரிஞ்சிச்சு அவ்வளோ நல்லா இருந்திருக்கிறோம், இவ்வளோதான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை நம்ம வருத்தம் அடைஞ்சிருக்கோம். ஐயோ எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி வந்தேனே, இந்த இயேசுவை நான் முன்னாடியே கண்டு கொண்டா, என் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்றத காரியங்கள். மூன்றாவது காரியம் ரிசால்வ் ஓவர் சின். உறுதி, தீர்மானிக்குது. நான் ஒரு முடிவு பண்ணுறேன், இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை நான் விட்டுறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுறேன் தான் மனம் திரும்புகிறோம். நான்காவது காரியம், அப்படி உறுதி செய்யும் பொழுது என்ன பண்ண, ரிஃபர்மேஷன் ஃப்ரம் சின். கர்த்தர் உன்னை சீர்திருத்துவார். சீர்திருத்துவார் சீர்திருத்துவார் அப்படின்னா உன்னுடைய பழைய லைஃப்லேருந்து புது வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு கொடுப்பார். உனக்கு புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். உன்னுடைய ஹேர் ஸ்டைல்லேருந்து, உனக்கு புடவை கட்டுறது, இந்த ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் மாறும் பாருங்க, அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒரு பெரிய காரியம். இப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களே யோசிப்பீங்க, இது கடவுளுக்கு பிடிக்கும். முன்னாடி யாருக்கு அவங்களுக்கு பிடிக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரெஸ் பண்ணோம்னா 4 பேர் நம்மளை பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் நடக்கிறதே பார்க்கணும், நடப்பாங்க பாரு, இப்படி வளைச்சு நடப்பாங்க. இது என்னடா ஒரு தினுசா நடக்குது அப்படி சொல்லுவாங்க பாரு, இது என்ன ஒரு தினுசா நடக்குது. அப்போ கண்ணு பார்த்து உருட்டி பார்க்குறது, இது பார்வையே ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு 4 தடவை உருட்டி பார்த்தா நீங்கள் மனசில் நின்றுறீங்கல்ல. அப்புறம் தலை சீவறதுலேருந்து அப்படியே நெயில் பாலிஷ் போடுறதுலேருந்து இருக்குது மேட்டர். இது எக்கச்சக்க பெரிய மேட்டர், இது பெரிய மேட்டர். அது நம்மளால் சொல்ல முடியாத எக்கச்சக்கமான மேட்டர் இருக்குது. பிள்ளைங்களும் அதே மாதிரி வச்சுருக்குறாங்க, பயங்கரமாக போட்டுருக்கானுங்க. இப்போல்லாம் பார்த்தா அந்த பேண்ட்டு போடுவானுங்க, அது என்னமோ தெரியல, இடுப்பு கீழே போடுறானுங்க. அது என்ன அது மாதிரிலாம் இப்போல்லாம் தான் பார்த்தா அது அப்படி தான். அதான் நான் சொல்கிறேன், என்னடா அது இடுப்பு கீழே போகிறீங்களா, அதான் அங்கிள் ஸ்டைல் அப்படின்றான். சரி, அப்போது என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நாம் என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவரை ஏற்று மனம் திருமணம் பிறகு, ஐயோ கர்த்தருக்கு பிடிக்காது, கீழே போகிற பட்டு தூக்கி மேலே போட்டு ஒரு பெல்ட்டு போட்டு, அது வேணும்னே பெல்ட்டு போட மாட்டானா, இறங்கணுன்னே போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அது பண்ணலாம். இவர் என்ன சூப்பர்மேன் போலது. சரி, ரிஃபர்மேஷன்னா சீர்திருத்தம். நம்மள அறிய அந்த ரிப்பட்டன்ஸ் வந்தவொடனே என்ன வருது, சீர்திருத்தம் வருது. நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம், மனுஷன் பார்க்கல, கடவுள் நம்மளை பார்க்குறார். அந்த உணர்வு நம்மளை அறியாம வந்துடும். ஆண்டவருக்கு இது பிடிக்காது, இல்லை இந்த ட்ரெஸ்ஸை நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களை அறியாமல் என்ன வேண்டும், உணர்வு வந்து விடுகிறது. ரெஸ்டிடியூஷன் ஃபார் சின். அப்போ கடைசியில் சொல்கிறாரு, நீ உன்னை என்ன பண்ணு, அந்த ஓனர்கிட்ட அர்ப்பணிச்சிரு. ஓனர் யார், ஓனர் நமக்கு தான் உயிர் கொடுத்தார், நமக்கு தான் ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா. முதல்ல நம்ம ஒரு களிமண்ணை போடுறது தான், ஆண்டவர் நமக்கு ஜீவ சுவாசத்தை தேவன் கொடுத்தார். அப்போ அந்த ஓனர்கிட்டயே நம்ம ரெஸ்டிடியூஷன் ஃபார் சின், உரிமையாளரின் திருப்பி கொடுத்தோம். அந்த ரிப்பட்டன்ஸில் அந்த என்ன பண்ணுறோம், அவருக்கு நம்மை கொடுத்து விடுகிறோம். அவர் எப்படி நினைக்கிறவர் நினைக்கிறோம், அவர் எப்படி வாழறோம் அதெல்லாம் நம்ம பைபிள் படிக்க மாட்டோம். இப்போ நம்ம பைபிள் படிக்கிறோம், நமக்கு ஒரு உணர்வு வருது, நம்ம ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு. அவனை பார்த்து ஓனர் நம்மளை கவனிக்கிறார் என்ற உணர்வு வருது. ஒரு ஓனர், ஒரு பாஸ் இருக்காருன்னா அந்த பாஸுக்கு நம்ம எப்படி ஒரு வேலை ஸ்தலத்தில் பயப்படுற மாதிரி நம்ம அழைத்த ஒரு பாஸுக்கு நம்ம எப்பொழுதுமே பயப்படுறோம். அவர் தான் ஓனர். அல்லேலூயா.
அதனால் அவருக்கு நம்ம பயப்படுற 5 காரியங்கள் 5 Rன்னு சொல்லுவாங்க. 5 காரியங்கள் ரிப்பன்டன்ஸில் தேவன் நமக்கு கொடுக்கின்றார்.